என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்கள் பிள்ளையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு திட்டம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் எவரையும் இந்த பூமியில் அனுப்புகிறதே இல்லை. ஒரு தாய் ஒரு முறை வந்து சொன்னாள், அம்மா, எனக்கு இத்தனை பிள்ளைகள், என்னுடைய கடைசி பிள்ளையை கடவுள் எடுத்து பயன்படுத்துவார் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், அத்தனை பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஏன் கடைசி பிள்ளையை மாத்திரம் பயன்படுத்துவார் என்று சொல்லுகிறீர்கள்? இல்லை, அவனை நான் கருத்தரித்த பொழுது சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்னாருமான். சரி, அவங்க சாட்சியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த பிள்ளை 12 வயது வரும்பொழுதே கர்த்தர் அந்த பிள்ளையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை சர்ச்சில் சண்டே ஸ்கூலில் பாடுறதும், சண்டே ஸ்கூலில் பேசுகிறதும், சர்ச்சில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிறதும். அப்போ தான் அந்த தாய் சொன்ன வார்த்தை எனக்கு புரிந்தது, சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அப்படி என்றால் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் ஒவ்வொரு பிள்ளையை குறித்து ஆண்டவருக்கு நோக்கம் உண்டு. ஜெபிக்கிற தகப்பனும் ஜெபிக்கிற தாயுமா இருக்கிற நீங்கள் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்த நோக்கத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு வாங்க வேண்டும். இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். நீங்க யாரு அப்படின்னு அறியணும். ஏன் உலகத்தில் பிறந்தீங்க என்று அறியணும். உங்கள் குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன என்று தெரியணும். ஏசாயா சொல்லும் பொழுது சொல்லுவார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த பிளான் தெரிஞ்சா அதற்கு ஏற்றாற் போல வாழ்வார்கள் இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்ன என்ற ஒரு பிளான் தெரியணும். இங்க யோவானை குறித்து சொல்லுகிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். நீங்கள் அணைந்து போன விளக்கல்ல. பலர் யோசிக்கலாம், ஐயோ, என் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லையே, என் வாழ்க்கை இருளாக இருக்குதே, நான் மட்டும்தான் என் வீட்டில் ஆண்டவர் ஏற்றுக்கிறேன், என் வீட்டார் என்னை ஏற்றுக்கலையே, என் குடும்பத்தில் துன்பத்தை அனுபவிக்கிறேனே, பிரச்சனைகளை அனுபவிக்கிறேனே, போராட்டத்தை அனுபவிக்கிறேனே. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வைத்து இதுக்குள்ள எதற்கு வெளிச்சத்தை வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கும்படி. எப்பொழுதும் இந்த எண்ணம் உங்களை உள்ளத்தில் இருக்கணும், நான் ஒரு பிரகாசிக்கிற விளக்கு, நான் ஒரு பிரகாசிக்கிற விளக்கு, நான் மங்கி இருக்கிற விளக்கு அல்ல, ஆண்டவருக்காய் சாட்சியான ஒரு விளக்கு. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன இருள்? உங்க குடும்பத்தில் என்ன இருள்? உங்க மனசுல என்ன இருள்? உங்களுடைய வேலையில என்ன இருள்? உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன இருள்? இன்னைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க போறார். உங்க வாழ்க்கை மாற போகுது. நீங்க இப்படி இருக்கிற நிலைமையில இனிமே இருக்க போறதே கிடையாது. ஆண்டவர் எல்லா பாழான நிலமங்களையும் பயிர் நிலமாய் மாற்றுகிறவர், வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், வெட்டாந்தரையை நீரூற்றாய் மாற்றுகிறவர்.